இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நிறையா மனுஷங்க, நிறையா சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் மாறி போயிடுச்சு இல்லையா? நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லாமல் அவைகள் மாறிப்போன ஒரு காட்சியை இந்த வார்த்தையை பேசக்கூடிய சூழ்நிலைகளில் என்னால் உணர முடிகிறது. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். சாம்ஸ் சாப்டர் 121 verse number 5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். The Lord himself watches over you. The Lord stands beside you as your protective shade. அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பிரசங்கி எழுதும் போது எழுதுகிறார், நிழல் ஒரு மாயைன்னு எழுதுறார் இல்லையா? யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார். அதில் யோனா சந்தோஷம் அடைகிறார். எந்த நிழல் சந்தோஷத்தை கொடுத்ததோ அந்த நிழல் கடந்து போய்விட்டது. அதே நிழல் துக்கத்தை கொடுக்கிறது. அது கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிழல் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். இந்த நிழல் வேதம் சொல்கிறது இஸ் an unchanging God. யாக்கோபு முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 17ஆம் வசனத்தில் அவரோ மாறாதவராக, he is an unchanging God. He is the same yesterday, today and forever and ever. அவர் மாறாதவர். இந்த இயேசு கிறிஸ்துவின் நிழல் அது மாறாதது. அவரும் மாறாதவர். அவருடைய நிழலுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த நிழல் மாறாதது. ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதும் போது எழுதுகிறார், 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல, மனுபுத்திர உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். இந்த உலகத்துல எந்த நிழலுக்கு கீழே நீங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த நிழல் மாறி போயிடும். யாரையும் நம்பாதீங்க, எந்த சூழ்நிலையும் நம்பாதீங்க. எவ்வளவு பெரிய மனுஷங்க உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தாலும், ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும், அதை சந்தோஷமா அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, கடந்து போயிட்டே இருங்க. கர்த்தரை மட்டும் நம்புங்க, கர்த்தரை மட்டும் சார்ந்துருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் வாசிக்கிறோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை மட்டும் சார்ந்துருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிழலும் அது மாயை, அது மறைந்து போகும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே அது மாறி போகும். பட் he is an unchanging God. இந்த நிழலுக்கு கீழே நீங்க இருக்கும்போது இது மாறாது, இது மங்காது, இது மறையாது. எங்கெல்லாம் உங்களுக்கு அவர் நிழலா இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன்ல சேர்க்கணுமோ அங்கே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய நிழலிலே வந்து தங்குங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய நிழலுக்கு கீழே இருங்கள். ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். தேவனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய நிழலிலே வந்து தங்கியிருக்கிற அந்த அனுபவத்தை மட்டும் எங்களுக்கு தாங்க. இந்த உலகத்துல எல்லா நிழலும் மாறி போகும், ஆனா உங்க நிழல் மாறவே மாறாது. ஏன்னா நீர் மாறாதவர். நீங்க மாற மாட்டீங்க. உங்களுடைய நிழலிலே வந்து நாங்க தங்கி இருக்கும் போது உங்களுடைய நிழலும் எங்கள் மேலிருந்து அது மங்காது, மறையாது, மாறாது. ஆகவே மங்காத, மறையாத, மாறாத அந்த நிழலுக்கு கீழே நாங்கள் எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மே காட் bless you. ஆண்டவர் உங்க கூட இருந்து ரொம்ப ஆச்சரியமாய் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் மாறினாலும் கர்த்தர் மாறவே மாட்டார். கர்த்தர் மாறவே மாட்டார். உங்கள் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். தைரியமா இருங்க, தைரியமா.